நம்ம எல்லார் லைஃப்லேயும் நம்பர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்ல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாப்பிக்கும் அதை பற்றி தான். கிரெடிட் ஸ்கோர் விச் இஸ் சிபில் ஸ்கோர். இந்த சிங்கிள் நம்பர் டிசைட் பண்ணும் உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிளா இல்லையா, நீங்கள் எடுக்க போகிற லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இந்த நம்பர்லேருந்து தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த நம்பர் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, பேங்க்ஸ் ஏன் இந்த நம்பரை ரொம்ப ரிலே பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எப்படி ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கிறப்போ உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறக்கு ரிப்போர்ட் கார்டு அண்ட் மார்க் ஷீட்டோ, ஒர்க் பண்ணுறப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ண கேபிஐ ஸ்கோர் கார்டோ, ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க அதோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறாங்களோ, அதே மாதிரி தான் நம்ம கிரெடிட் ஸ்கோர் நம்மளோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு. இந்தியாவில் இந்த கிரெடிட் ஸ்கோரை 300லேருந்து 900 வரைக்கும் ரேஞ்சில் மெஷர் பண்ணுவாங்க. ஹை ஸ்கோர்னால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட்வர்த்தி. இதே லோ ஸ்கோராக இருந்ததுன்னா பேங்க்ஸ் யோசிப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா லோன் கொடுக்கணுமா இல்லை வேணாமா. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்சனோட ஸ்கோர் 800 இருக்குன்னா பேங்க்ஸ் பாயிண்டில் ஓகே இது சேஃபான ப்ரொஃபைல், இவங்களுக்கு நம்ம லோன் கொடுக்கலாம். இதே இன்னொரு பர்சன் ஒரு ஸ்கோர் 550 இருந்ததுன்னா பேங்க்ஸ் அதை ரிஸ்க்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டு ப்ரொஃபைலும் லோன் எலிஜிபிலிட்டிக்கு போச்சுன்னா a person with high score, for example நம்ம கேஸில் a person with score 800, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இந்தியாவில் மோஸ்ட் காமன் சிஸ்டம் இஸ் சிபில் ஸ்கோர் மெயின்டைன்டு பை டிரான்ஸ்யூனியன் சிபில். பட் இதை தவிர இன்னும் சில ஏஜென்சிஸ் இருக்காங்க, அதுதான் எக்ஸ்பீரியன் அண்ட் சிஆர்ஐஎஃப். இந்த கம்பெனிஸ் பேங்க் கிட்ட இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி லைக் லோன் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பில்ஸ், இஎம்ஐ ஹிஸ்ட்ரி, இதை வச்சு தான் நம்ம கிரெடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக எல்லா டைமும் நீங்கள் உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணாலும் சரி இல்லை லோன் எடுத்தாலும் சரி, இதெல்லாம் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகும். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தில் வரலாம். ஒரு சிம்பிள் பிரேக் டவுன். இப்போது உங்கள் ஸ்கோர் 100%ன்னு வச்சுக்கோங்க. இதில் பிரேக் டவுன் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி 35%. நீங்கள் இஎம்ஐஸ் டைமுக்கு பே பண்ணுறீங்களா? செகண்ட், கிரெடிட் யூட்டிலைசேஷன் 30%. உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் ஓவராக யூஸ் பண்ணுறீங்களா? தேர்ட் ஒன், கிரெடிட் ஏஜ் 15%. எவ்வளோ நாளாக இந்த கிரெடிட் அக்கௌண்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் கரெக்டாக லோன் எடுத்து அதை கரெக்டாக பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான ட்ராக்கர் கூட கொடுக்கும். ஃபோர்த் ஒன், கிரெடிட் மிக்ஸ் 10%. உங்ககிட்ட லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ரெண்டுமே இருக்கா? ஃபிஃப்த் ஒன், என்கொயரிஸ் 10%. எவ்வளோ ஆஃப்டனாக நீங்கள் புது புது லோன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க? ஸோ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஓவர் டைமில் கன்சிஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணுங்கள், கிரெடிட் யூசேஜ் கம்மியாக வைங்க. இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ணாலே உங்கள் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், கிரெடிட் ஸ்கோர்னால் என்ன, லோன் வேணும்னா மட்டும்தான் யூஸ் ஆகுமா? பட் அதுதான் இல்லை. நிறைய விஷயத்துக்கு இந்த ஸ்கோர் இம்பார்ட்டன்ட். கிரெடிட் கார்டு அப்ரூவல், பர்சனல் ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போது இதில் ஒரு கேட்ச் இருக்குது. ஈவன் உங்கள் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, பட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ எப்படி உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இஎம்ஐ டைமுக்கு பே பண்ணுங்கள் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸுக்கு டியூ டேட் பிஃபோர் பே பண்ணுங்கள். உங்கள் கிரெடிட் கார்டில் எவ்வளோ லிமிட் வேணால் இருக்கட்டும், அதோட வெறும் 30 or 40% மட்டும் மந்த்லி யூஸ் பண்ணி ப்ரீபே பண்ணுங்கள். நிறைய லோன் ஒரே டைமில் எடுக்காதீங்க. கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணலாம் ஃப்ரீயாகவே. சிபில் வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை நீங்கள் 6 months ஒன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஓவர் வியூ இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நல்லாவே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ரிமெம்பர், கிரெடிட் ஸ்கோர் வெறும் நம்பர் மட்டும் இல்லை, அது ஒரு ஃபினான்ஷியல் ரெப்புடேஷன். வென் யூ மெயின்டைன் இட் வெல், யுவர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் பிகம்ஸ் ஸ்மூத். ஸ்மால் ஹேபிட்ஸ், பிக் ரிசல்ட்ஸ். தேங்க்யூ. This video is for educational information purpose only, and it does not provide or encourage any financial advice. Disclaimer: this video is based on publicly available information and reflects only my personal opinion. இந்த கண்டென்ட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரிலேட்டபிளாவோ இல்லை இன்ஃபர்மேட்டிவாவோ இல்லை பிடிச்சிருந்தாலோ டெஃபினெட்லி டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சைனிங் ஆஃப், CD.